படம் வந்து லெக் பீஸு ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு காமெடி படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். லெக் பீஸ் சாப்பிட்டா ஏதோ நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை படத்தில் அந்த மாதிரி ஒன்று காட்டுறாங்க. ஆனால் அதில் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த படத்தோட ஒரு கோர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து காமெடி ஆர்டிஸ்ட் எக்கச்சக்கமாக இருக்காங்க. யோகி பாபு இருக்கார், மொட்டராஜேந்திரன் இருக்கார். அப்படி இந்த படத்தோட டேரக்டரே வந்து ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் நமக்கு நல்லாவே தெரியும். டாக்டர் படத்தில் வந்து ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு காமெடியாக. ஸோ அவர் தான் இந்த படத்தில் வந்து மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. மியூசிக் ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு படம் அவரோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அனிருத் வந்து ஒரு நல்ல பாட்டு பாடியிருக்காரு. அப்புறம் டிஆர் சாரோட பாட்டு ரெண்டுமே வந்து ஒரு நல்லா கேட்குற மாதிரி இருக்குது. காமெடியும் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. காமெடி படத்தில் இது ஒரு வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லலாம். இவர் இந்த டேரக்டர் ஏற்கனவே வந்து வல்லவணக்கம் புல்லுணும் ஆயுதம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து எடுத்திருக்காரு. இது வந்து இவரோட 2வது படம். நல்லாவே வந்து இந்த டைமில் வந்து காமெடிலாம் பற்றாக்குறையாக இருக்குது. ஒரு நல்ல காமெடி படம் வந்து மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் பார்த்து ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக வந்து கண்டிப்பாக இருக்கும் படம். அதாவது லெக் பீஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அந்த லெக் பீஸ். ஐயோ, லெக் பீஸ் நல்லா இருக்குமா? பரவாயில்ல, 4 பேர் காமெடி நல்லா இருக்கு. சூப்பர், ஓகேம்மா. ஓகே, காமெடி நல்லா இருக்கு. லெக் பீஸ் சாப்பிட்ட மாதிரி தான் அந்த கிளப் சாங்கு கம்மி பண்ணிட்டாங்க, ஜாஸ்தி பண்ணல, கம்மி பண்ணிட்டாங்க. மீதியெல்லாம் நல்லா இருக்கு. நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான், ஆனால் பரவாயில்ல, சூப்பர், நல்லா இருக்கு. லெக் பீஸ் படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். ஒரு 2 hours நல்லா என்ஜாய் பண்ண கொண்டு போயிருக்காங்க. எங்கேயுமே படம் லேக் ஆகலை. எனக்கு பிடிச்சிருக்கு ஓவராலாக. அதில் பெரிய ப்ளஸ் என்னன்னா எல்லாமே ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட்டு. மொட்டை ராஜேந்திரன் நடிச்சிருக்காரு. டைரக்டர் ஸ்ரீநாத் சார் ஒரு பக்கம் பண்ணியிருக்காங்க. அனிருத் சாரோட பாட்டு ஒரு நல்ல கமர்ஷியலாக வந்து நம்ம லைட்டாக போர் அடிக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சாங் வந்துடும் அட்டகாசமாக. ஓவராலாக காமெடியன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு 2 hours இன்னைக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம். சோசியல் மெசேஜை வந்து ஹியூமராக நம்மளுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. எல்லாரும் தேட்டருக்கு வந்து என்ஜாயபுளாக பார்க்கலாம். தேங்க்யூ. யூ தான் ஏலாம் கிடையாது, யூ தான். ஆமா, நடிக்க வச்சிருக்காங்க. அது நல்லாவே வந்திருக்கு. இல்ல அந்த மாதிரி தப்பாலாம் எதுவும் காட்டல, நல்லாவே தான் வந்திருக்கு. ஒரு 2 hours வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி தான் ஒரு படம். ஆமா, நல்லாவே வந்திருக்கு ஜி. படத்தை வந்து ஹியூமரா 2 hours ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்டா கொடுத்துருக்காங்க. எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்க்கலாம், என்ஜாய்ஃபுல்லா பார்க்கலாம். யோகி பாபுவோட காமெடி தான் நல்லா சூப்பரா வந்திருக்கு. சாரோட காமெடி. மொட்டராஜேந்திரன் சார் ஒரு பக்கம் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் பண்ணுவார். செகண்ட் ஹாஃபும் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சேர்ந்து யோகி பாபு சார் வந்து காமெடியை வந்து நல்லா அழகாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு 2 hours இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் தேட்டர்ஸில் வந்து பார்க்க. யூவே தான் ப்ரோ, பெருசாக ஏலாம் இல்லை ப்ரோ. லேக் எதுவும் இருந்துச்சா? பெருசாக லேக் எதுவுமே இல்லை. படம் ஓகே, பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. காமெடிலாம் ஒரு நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருந்துருக்கு ப்ரோ. ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். படம் ஃபுல்லாக காமெடி ஆக்டர்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க. பட் அந்தளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் சில இடத்துல தான் இருக்குது, சில இடத்துல அவ்வளோ வரும். நடிப்பெல்லாம் ஓகே தான் ப்ரோ. வந்து ஹியூமர் சென்ஸுக்கு தான் ஃபுல்லாக எடுக்க பார்த்துருக்காங்க. பட் அந்தளவுக்கு ஹியூமர் மட்டும் ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சுன்னா படம் நல்லா இருந்திருக்கும். படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரிலாம் ஃபுல்லாக காமெடியாக தான் எடுக்க பார்த்துருங்க. பட் ஒர்க் அவுட் ஆகல. வேறு எதுவும் படம் நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. படத்தில் என்ன சொல்கிறாங்க, எல்லாமே என்ன சொல்கிறது, காமெடியாக நல்லா போகுது, அவ்வளோதான். ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். கொஞ்சம் நல்ல என்டர்டைன்மெண்ட்டு. செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்லா கொஞ்சம் தூக்கியிருக்காங்க. காமெடி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும். சூப்பர், நான் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். மியூசிக்கெல்லாம் நல்லா இருக்குது. பேய் சீனு காட்டுற மாதிரி காட்டிட்டு கம்மி பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி பார்க்கலாம். படத்தில் பிடிச்சது அந்த 4 பேர் தான். 4 பேர் ஒரு கேரக்டர் ஒரு பாடி நல்லா இருக்குது. சூப்பர், ஓகே. அப்புறம் அது போக வந்து சின்ன ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்குது படத்தில். அன்னோன் பர்சன் யாராவது வந்து நம்மக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள நம்பி நம்ம எதுலேயும் இறங்கக்கூடாது. அந்த இடத்துல மிஸ்யூஸ் பண்ணிக்கக்கூடாது. நம்ம அப்படி பண்ணும்போது அது நமக்கே ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறத ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட்டோட அவர் காமிச்சிருக்காரு. டைரக்டர் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வந்திருக்காரு. அந்த இடத்துல நம்மளை தற்காப்பு படுத்திக்க என்ன வழியோ அதை நம்ம பார்க்கணுங்கிறத அவரை வந்து காமிச்சிருக்காரு. படத்தில் லேக் எதுவும் இருக்கா? அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு லேகாக தெரியலாம். பட் எல்லாமே ஃபுல்லாகவே டார்க் காமெடிஸ், ஓகேங்களா? அதனால ஃபன்னாகவே போகும். சீரியஸாக எடுத்துக்கணும்னு ஒன்றும் கிடையாது. யாருமே முகம் சுளிக்காத அளவுக்கு தான் இருக்குது படம். நல்லபடியாக வந்திருக்கு. நடிப்புன்னு பார்த்தா எல்லாருமே நல்லபடியாக கொடுத்துருக்காங்க. ஸோ யோகி பாபு சாருன்ட்டு கிடையாது, அவங்க நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே தன்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும்.
யாருங்க இதுல வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்குமே தனித்துவமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து மதிச்சு டைரக்டர் வந்து தன்னோட படைப்பை கொடுத்துருக்காரு. அதை நம்பி படம் போட்ட ப்ரொடியூசர்ஸ் நம்பி போட்டிருக்காங்க. அது வந்து வீண் போகலன்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா இருக்கு படம், ஓகேங்களா. ஸோ இதை நம்ம சின்ன சின்ன படத்தை ஆதரிக்கும் போது தான் நமக்கு இன்னும் அடுத்து இன்னும் பெஸ்ட்டாக அவங்க கொடுக்க முடியும். இதை நாம தான் சப்போர்ட் பண்ணணும். 10க்கு வந்து நான் கண்டிப்பாக ஒரு 8.5 கொடுப்பேன். படம் சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா இருந்துச்சு. ட்ரைலர் பார்த்துட்டு தான் நாங்கள் மூவிக்கு வந்தோம். இருந்தாலும் படம் செம்மையாக இருந்துச்சு. நினச்சதை விட நல்லா இருந்துச்சு.